வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய திருக்குறள் 20 அதிகாரங்கள் வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி நம்ம 2 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோங்க. அரண் வலியுறுத்தல், அதுக்கப்புறம் அன்புடைமை அப்படின்னு சொல்லி 2 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம். இல்லையா? இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறது மூலமாக உங்களுக்கு மொத்தமாக 3 அதிகாரம் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ நம்ம 20 நாளில் 20 அதிகாரங்களை தூக்கி எறிஞ்சிடலாம். ரெகுலராக நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருந்தோம்பல் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதாவது வீட்டில் இருந்து பொருட்களை காப்பாற்றி இல்வாழ்க்கை நடத்துறது எல்லாமே எதுக்குங்க? நமக்கு விருந்தினராக வரக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது பொருட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குறள். வேளாண்மை அப்படிங்கிறது இங்கே உதவி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு திருக்குறள் அப்படின்னா உங்களுக்கு 3 விதமாக தான் கேள்வி கேட்க முடியும். ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் கடைசி வார்த்தையோ நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தையோ அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது என்ன வார்த்தைன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அதனுடைய சொற்பொருள் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி திருக்குறளில் இதனை எவ்வாறு குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி 3 விதமான கேள்வி தான் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறளில் உங்களுக்கு இருந்து ஓம்பி, அதாவது வீட்டில் இருந்து நீங்கள் பொருட்களை காப்பாற்றி வாழ்க்கை நடத்துறதெல்லாம் எதுக்காகவா? விருந்தினராக வரவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பொருட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள். 2வது திருக்குறள். விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்றன்று. அதாவது விருந்தினராக வரக்கூடியவங்க வீட்டுக்கு புறத்தை இருக்கத்தான் மட்டும் உண்பது. அதாவது விருந்தினராக வந்திருக்கவங்க நமக்கு வீட்டில் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிட்றது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் வேறு சாப்பிடக்கூடாது. அது ஒரு தகாத செயல் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ விருந்தினராக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியில் இருக்கிறப்போ அது சாவா அமிழ்தமே இருந்தால் கூட அதை நான் மட்டும்தான் சாப்பிட நினைக்கக்கூடியது ஒரு தகாத செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் எப்படி கேட்கலாம்? விருந்து புறத்த தானுண்டல் சாவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கடைசி உரை அண்டர்லைன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி எப்படி கேட்பாங்க? உங்களுக்கு சாவா மருந்தே அமிழ்தமாயினும் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா விருந்தோம்பலை பற்றி குறிப்பிடுகிறார். இப்படி கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது திருக்குறள். வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினரை நாள்தோறும் டெய்லியும் போற்றி அவர்களை போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது தன்னை நோக்கி ஒருத்தர் வந்து ஐயா உணவு இருந்துங்க, ஐயா எனக்கு உணவு போடுங்க, ஐயா பிச்சை எடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையானது என்றைக்குமே துன்பத்தால் கெட்டு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருக்குறள் தான் இந்த ஒரு திருக்குறள். ஸோ இதில் வருவிருந்து வைகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் சொல்ல வைகளும் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறது அப்படின்றத நீங்கள் இந்த திருக்குறளை பார்த்தே கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் வைகளும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். 4வது திருக்குறள். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அதாவது ஒரு நல்ல விருந்தினராய் வந்தவங்களை நல்ல முகமலர்ச்சியோட இல்லைங்களா நல்லா போற்றி அவர்களை வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடியவருடைய அந்த வீட்டில் மன மகிழ்ச்சியோட திருமகளே வாழலாம். அப்படியே திருமகளே வாழக்கூடியவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு திருக்குறள். வரக்கூடிய விருந்தினர்களை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கன்னு வரவேற்று அவங்களுக்கு உணவளித்தீர்கள் என்றால் அந்த திருமகளே உங்கள் வீட்டில் தங்குவாள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு திருக்குறள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். 5வது திருக்குறள். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். ஓகேங்களா? வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது விருந்தினரை முன்னே போற்றி அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது விருந்தினருக்கு முன்னாடி அவர்களை போற்றி உணவளித்து இல்லை அதுக்கு மேலே உணவை சாப்பிட்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையெல்லாம் விதைக்கணுமாங்க, அவனுக்கு என்ன விதையே விதைக்க வேண்டுமோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் இது. ஓகேங்களா? அதான் அற்புதமான திருக்குறள். அடுத்து போயிருங்க. 6வது திருக்குறள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது வந்த விருந்தினரை வாங்கன்னு வரவேற்று இனி வரும் விருந்தினரையும் அடுத்து யாராவது விருந்தினர் வருவாங்களா, ஒருத்தர் வந்துட்டாரே இதே மாதிரி வேறு யாராவது வெளியில் இருக்காங்களா
அந்த விருந்தினரையும் நம்ம வரவேற்கணுமே அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் வானத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு நல்ல விருந்தினன் ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுங்களா, வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது விருந்தினர் இருக்கிறாங்களான்னு போய் தேடி பார்த்து அவங்கள வந்து வரவேற்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒரு சிறப்பான விருந்தினராக உள்ளே நுழைவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திருக்குறளுடைய அற்புதமான அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள், 7வது. இணைத்து உணைத்து என்பதொன்று எல்லை விருந்தின் துணை கேள்விப்பயன். இணைத்து உணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை கேள்விப்பயன். அதாவது விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது கிடையாது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விருந்தோம்பல் அப்படின்ற அந்த பண்புடைய பயன் இருக்கு இல்லையா, பயன் அது இவ்வளவு தாங்க உங்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு குறைச்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற அளவினது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் விருந்தோம்பக்கூடிய பண்பு உங்களுக்கு இருக்குங்க. யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளிப்பீர்கள், யார் வந்தாலும் அவர்களை வெறுங்கையோடு திரும்ப அனுப்ப மாட்டீங்க. அந்த மாதிரி தமிழர்களுடைய ஒரு சிறந்த பண்பான விருந்தோம்பல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய பயன் இவ்வளவு தான் குறைச்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு விருந்தினராக ஒருத்தர் வர்றாங்க பாருங்கள், அவங்களுடைய தகுதி எந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்து அன்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விருந்தோம்பலுடைய பயன் உங்களுக்கு எகிரும். இல்லை, உங்களுடைய பயன் எகிரிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஒரு திருக்குறள். ஓகேங்களா? அடுத்த திருக்குறள் பாருங்கள், 8வது திருக்குறள். பரிந்தோம்பி பற்றேற்ற மென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றேற்ற மென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். விருந்தினரை வந்து ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர், அதாவது விருந்தினர்களை வந்து வரவேற்று அந்த மாதிரி செயலில் ஈடுபடாதவங்க பொருட்களை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருந்தா கூட அதை பின்னாடி இழந்து பற்றுக்கோடி இழந்தோமே என்று ரொம்ப இறக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓகேங்களா? அதாவது இவ்வளோ வீட்டில் அவ்வளோ ஒரு பொருட்களை வந்து நீங்கள் எவ்வளோ தான் காப்பாற்றி வச்சுருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வீட்டில் விருந்தினராக ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய அவங்களுக்கு வந்து உணவளிக்கக்கூடிய அந்த விருந்தோம்பினரை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு செயலுமே செய்யாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா பின்ன காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சிருந்த பொருளாக இழந்துட்டோமேன்னு சொல்லி பற்றுக்கோடு இழந்தோமே என்று என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்புறமா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஒரு திருக்குறள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9வது திருக்குறள். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. முல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள். செல்வ நிலையில் இருக்கக்கூடியவங்க வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும், அது அறிவிலிகளிடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செல்வந்தராக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை அப்படிங்கிறது என்ன நடக்கும்? விருந்தோம்பல் செய்யவே மாட்டீங்க. அப்படி செய்யாமல் இருக்கிறது அறிவில்லாதவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான் இது. ஓகேங்களா? அறிவில்லாதவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அறியாமைன்னு சொல்லக்கூடிய திருக்குறள் தான் இது. அடுத்து 10வது திருக்குறள். மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு சொல்கிறேன். அனிச்சம்பூ எப்படி மோந்த உடனே வாடி போயிருமோ, அனிச்சப்பூ எப்படி மோந்து பார்த்த உடனே வாடி போயிருமோ, அதுபோல் உங்களுடைய முகம் மலராமல் வேறுபாட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தவனையுமே விருந்தினர்கள் வாடி போய் அப்படியே நின்றுவாங்களாம், வெளியில் போயிடுவாங்களாம். இல்லை, நமக்கு சொந்தக்காரன் இந்தக்காரன் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம முகத்தை சந்தோஷமாக வரவேற்றோம்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுவே அவங்கள பார்த்துட்டு நீங்கள் முகத்தை சொன்னீங்கன்னா வந்தவங்களும் என்ன பண்ணிடுவாங்க? வாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான திருக்குறள் தான் இது. ஸோ இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், விருந்தோம்பல் அதிகாரத்துடைய 10 திருக்குறளையும் முடித்து விட்டோம். இந்த திருக்குறளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி என்ன பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள். ஓகேங்களா? வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய அர்த்தம் புரியும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.